ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாடல் திருவெம்பாவை 5வது. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால்ஊரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடியும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாதே. தங்கத்தில் எந்த பகுதி அப்படியே விலை உயர்ந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? தங்க பிள்ளையார் அல்லது வெள்ளை பிள்ளையார்னு வச்சுப்போமே, வெள்ளை பிள்ளையார். இந்த வெள்ளை பிள்ளையாரில் எந்த பகுதி மிகவும் இனிப்புடையது? யார் சொல்ல முடியும்? அந்த கிரீடத்துலேருந்து கொஞ்சம் புச்சு போட்டு பார்த்தா கூட இனிப்பு, திருவடியிலேருந்து கொஞ்சம் புச்சு பார்த்தா கூட இருக்கு இல்லையா? அதுபோல அற்புதமான பாடல்களில் இதுவும் ஒன்று. இந்த வீட்டில் உள்ள பெண்ணை எழுப்ப போகின்றார்கள். அவ தலையில் இருக்கக்கூடிய அந்த கூந்தல் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்த நறுமணம் வீசக்கூடிய அந்த சாந்து, இன்னோ தைலம் என்று சொல்கின்றோமே, அதை தடவி படுத்திருக்கிறாள். இப்படி அவளை என்னதான் தலைக்கு போட்டிருக்கான்னு தெரியலையே, ஏலக்குழலே அற்புதமா இருக்கான் அந்த வாசனை. அப்படிப்பட்ட அந்த பொண்ணை எழுப்புகின்றார்கள். தொடக்கமே மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம். அந்தந்த பிரம்மதேவரும் இந்த மகாவிஷ்ணுவும் தேடியும் சிவபெருமானுடைய அந்த முடியையும் அடியையும் காண முடியவில்லை. அது நுணுக்கம் பார்க்கும்போது பார்த்துடலாம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை அவர்களை போல இல்லை, நான் பார்த்து விடுவேன் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊரு தேன்வாய் படிரி கடை திறவாய். அப்படி பேசும்பொழுது நன்ன அது சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பால் ஊரு தேன்வாய் படிரி, படிரின்னா அந்த இடத்துல வஞ்சகின்னு வச்சுக்கோங்க, வஞ்சகி. பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய், கதவையாவது திறந்து விடமா. நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய். சரி, யாரை பற்றி பாடுறோம்? ஞாலமே. இந்த இடத்துல ஞாலம்ங்கிறது பூமி முழுசும், அதாவது பூமின்னா அந்த இடத்துல எல்லா மக்களுமே சேர்ந்து. அது மட்டும் இல்லை, விண்ணே ஆகாயம், தேவாதி தேவர்கள், சரி இன்னும் மற்ற லோகங்கள், ஓஹோ அதெல்லாம் வேற இருக்கோ. பிறவே ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். நாம் நம்முடைய அறிவை வைத்து கொண்டு இறைவனை அளக்கவும் முடியாது, அறியவும் முடியாது. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். அப்படிப்பட்ட அவனுடைய கோலமும், அந்த பரம்பொருள் ஏன் கோலம் கொண்டு வர வேண்டும்? நுணுக்கத்தில் பார்த்துடலாம். கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி. ஆக ஆக அபூர்வமான பதப்பிரயோகங்களை சொல் பிரயோகங்கள். முதல்ல வடிவம் கொண்டு வருகின்றது. இதை பின்னாடி தான் பார்க்க போகிறோம். பாதாளம் ஏழினும் கீழ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலில் பார்க்க போகிறோம். தெய்வத்துக்கு ஏன் உருவம்? அப்போ தெய்வத்துக்கு உருவமே கிடையாதுங்கிறோமே. ஆனால் இதை வச்சு நம்மளை பல பேர் கிண்டல் கேலி பேசிக்கிறார்கள் அல்லவா. உருவ வழிபாடு செய்பவன் முட்டாள். ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக அளவில் உருவ வழிபாடு செய்யாதவர் ஒருத்தர் கூட கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. இதெல்லாம் பாதாளம் ஏழினும் கீழ் பாடலில் வரும்போது வரும் அபூர்வமான தகவல்கள். கோலமும்னா வடிவமும், நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும். அப்படிப்பட்ட அந்த கோலம் தாங்கி பரம்பொருள் பரமேஸ்வரன் சிவபெருமான் வந்து நம்மை ஆட்கொண்டு அருளி, அந்த இடத்துல அருளினாக்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவ்வியாஜ கருணாமூர்த்தி சொல்கிறோமே, காரணமே இல்லாமல் கருணை மழை பொழியக்கூடியவர்.
கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும். ஆகா ஆகா ஆகா, கோதாட்டும் சீலமும் என்பது நம்மிடம் உள்ள குறைகளை தீமைகளை நீக்கி முழுவதும் அருள்மயமாக நன்மை மயமாக மாற்றுவது கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி. இதுக்கு ஏதாவது நுணுக்கம் பார்க்கும்போது பார்த்துடலாம். சீலமும் பாடி அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய அதை அந்த பெருமைகளை புகழ்களை ஓலங்கிடினும் உணராய் உணராய் கான் சத்தமா பாடின்னு வரோம். நீ உணர்ந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய். ஏலக்குழலி என்னையா வார்த்தை அது? ஏலக்குழலின்னா நறுமணம் வீசும் கொந்தலையுடையவளே. அது அழகுக்கோ அல்லது பெருமைக்கோ உள்ளதில்ல. வெளியில் இவ்வளவு பூச்சு பூசி வைத்திருக்கிறாயே அம்மா. இந்த வெள்ளி பாரதத்தில் அங்கே வெள்ளிபுத்தரார் சொல்றார், புறம் சுவர் கோலம் செய்வான் பூபதிக்கு உரைக்கலுற்றான். ஒரு வீடு புறம் சுவர் கோலம் செய்வான், வெளியிலெல்லாம் நன்னா அழகாக வெள்ளை அடிச்சாச்சு சுத்தமாக, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு, சுத்தமே படுத்தலை. புறம் சுவர் கோலம் செய்வான் பூபதிக்கு உரைக்கலுற்றான் என்றார். அதுபோல அம்மா ஏலக்குழலி நீ இப்படி எல்லாம் பிரமாதமா இருக்கு இல்லைங்கள, ஆனா சிவனே சிவனே என்று ஓலங்கிடினும் உணராய் உணராய் கான். எவ்வளவு சத்தம் போட்டு அங்க பாடியுமே உணர மாட்டேன் என்கிறாயே. பார்த்துக்கோ, அற்புதமான சொற்பிரயோகங்கள். வாங்கோ, ஏன் பிரம்மதேவராலும் திருமாலாரும் சிவபெருமானை காண முடியவில்லை என்பது, பிரம்மதேவர் என்பது கல்விக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி. இந்த மகாவிஷ்ணுங்கிறவர் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அஷ்டலட்சுமின்னு சொல்கிறாங்க, செல்வத்துக்கு அதிபதி. ரெண்டு பேராலையும் அந்தண்ட மேலே முடி பிரம்மதேவர், இந்த அடி மகாவிஷ்ணு. அதாவது செல்வம், செல்வ வசதி நிறைந்தவர், பணக்காரர்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் இருவருமே இங்கு தேடி போகின்றார்கள் பரம்பொருளை அளந்து அறிவதற்காக. இதில் செல்வ வசதி உள்ளவர்கள், மகாவிஷ்ணு வந்துட்டார் திருப்பி, என்னால் திருவடியை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? நுணுக்கம். இது எதை உணர்த்துகின்றது? அதை நம்ம சண்டை போட்டு இருக்கிறதுக்காக அல்ல, உபநிடதங்களில் உள்ள தகவல்கள் கூட நமக்கு பாடம் நடத்துகின்றன. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தெரிகின்றதா? பணக்காரர்கள் எந்த நிலையில் என்ன பிரச்சனை வந்தா என்னையா அது 1000 கொடுக்குற இடத்துல ஒரு 10,000 ரூபா 100 ரூபா நோட்டு கட்டு ஒன்று தூக்கி போட்டால் எல்லாம் சரியாப்படும்போ அப்படிங்கிறது. ஆனால் கோடி கோடியாக குவித்தவர்கள் கூட பல சமயம் அவர்கள் பணம் செல்லுபடியாகாமல் துயரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒப்புக்கொள்வார்கள் தங்கள் தோல்வியை, திறமையை. ஆனால் இந்த படித்தவன் இருக்கானே, அதான் பிரம்மதேவர், படுத்த படுக்கையாக கடந்தாலும் சரி, நேரம் இவெல்லாம் சொல்லி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்பா அது அந்த இதுக்கு நான் 1000 அர்த்தம் சொல்லுவேன். ஆமாம், அவன் என்ன சொன்னா 1000 அர்த்தம் சொல்லுவேன்னு இப்போ என்ன சொன்னேன்னு கேட்குற போச்சா? கல்விமான்கள் மறந்து போய் கூட எந்த நிலையிலும் அடுத்தவர்களுக்கும் கொஞ்சம் இருக்கு அறிவு என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதாவது நாம் கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ இறைவனை பரம்பொருளை அளந்து அறிவிட முடியாது. அதனால்தான் கல்விமான்கள் செய்யக்கூடிய அந்த தவறைத்தான் அங்கே பிரம்மதேவர் செய்தார். நாம் பார்த்தேன் தலையை என்று சொல்லி, அதான சாபம் வாங்கின வரலாறு நமக்கு தெரியுமே. மாலரியான் நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம். தயவு செய்து தெய்வ பக்தியை, அதாவது கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் கேர்லெஸ்ஸான்னு பழிச்சுன்னு சொல்கிறதுனா வச்சுக்கணும், தெரியாதோ? அந்த ஆழ்ந்த அந்த அனுபவம் இல்லாமல் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அந்த பரம்பொருள் நமக்காக கோலம், அதாவது வடிவம் தாங்கி வருகின்றது. ஆட்கொண்டு அருளி எல்லா விதமான தீமைகளையும் நீக்குகின்றது. அதை நாம் பாடுவோம், நலம் பெறுவோம்.